இந்தியால ரீசென்ட் டைம்ல ஒரிசால தங்கம் அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டேட்டாவை ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அறிவிச்சாங்க. அதே மாதிரி ரீசென்ட் டைம்ல தமிழ்நாட்டில் விருதுநகர், திருவண்ணாமலை இந்த ரெண்டு பகுதியிலையும் தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டேட்டா கிடைச்சது. ஆக்சுவலா கிட்டத்தட்ட இந்தியாவில் நிறைய பகுதிகளில் தங்கம் இருந்தாலும் ஆனா இன்னைக்கும் இந்தியானால அதிகமான தங்கத்தை பூமியிலிருந்து எடுக்க முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அதே மாதிரியே இதற்கு ஏன் வந்து இந்தியா இவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் பண்றாங்க? இது எல்லாத்தையுமே டீடைலா இன்னைக்கு பத்தியில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா வந்து ரீசெண்ட் டைம்ல ஒரிசால 6 முக்கியமான பகுதியில் தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டேட்டா கிடைச்சது. ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட 10 லிருந்து 20 மெட்ரிக் டன் அளவுக்கு தங்கம் இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா 6 முக்கியமான பகுதினா சுந்தர்கர், நகரம்பூர், கியோஞ்சர், தியோகர், இந்த மாதிரி 6 முக்கியமான பகுதியில் தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இவர்கள் இன்னும் பல கட்ட ஆராய்ச்சிகள் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட கிட்டத்தட்ட தங்கம் மட்டும் ஸ்டாக் இருக்குது. இன்னைக்கு நிலவரப்படி கிட்டத்தட்ட 873 மெட்ரிக் டன் அளவுக்கு இந்தியா தங்கத்தை ஸ்டாக் வச்சிருக்காங்க. அதே மாதிரியே இந்தியா வந்து இங்க தங்கம் அதிகமா ஸ்டாக் வச்சிருந்தாலும் நம்மளால பூமியிலிருந்து வருஷத்துக்கு 1 மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டும்தான் நம்மளால தங்கம் எடுக்க முடியுது. ஆனா பூமியில இன்னைக்குமே கிட்டத்தட்ட 803 மெட்ரிக் டன் அளவுக்கு பூமியில புதைஞ்சு கிடக்குது. ஆனா நம்மளால அதிகமா எடுக்க முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம டெக்னாலஜில லாகிங்கா இருக்கோம். அதே மாதிரியே தங்கம் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றோம். அப்படி கண்டுபிடிச்சாலும் தங்கத்தை கூட நிறைய தாது வந்து மிக்ஸ் ஆன காரணத்தினால நம்மளால அதிகமா எடுக்க முடியல. காசு வந்து அதிகமா செலவு பண்ணாதான் நம்மளால இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி தங்கத்தை வெளியெடுக்க முடியும். அதுவும் பர்டிகுலரா சைனா மாதிரி நாடுகள் மாதிரி நம்ம கிட்ட தங்கம் வந்து ஒரே இடத்துல 500 டன் 600 டன் அந்த அளவுக்கு வந்து இருக்கிறது கிடையாது. ரொம்ப ஆழ தோண்ட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதனாலதான் இந்தியா அதிகமா வந்து தங்கத்தை எடுக்கிறதுக்கு போக்கஸ் பண்ணாம இப்போ வேற ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரியே இந்தியா வந்து வருஷத்துக்கு $50 பில்லியன் தங்கத்தை இம்போர்ட் பண்றதுக்கு மட்டும் செலவு பண்ணிருக்கோம். ஏன்னா இந்தியாவினோட தேவை ஒரு வருஷத்துக்கு 800 டன் அளவுக்கு நமக்கு தங்கம் அளவுக்கு அதிகமா தேவைப்படுது. அதுவும் பர்டிகுலரா எல்லா ஃபேமிலியிலயும் ட்ரெடிஷனலா கோல்டு வாங்குறது அப்படிங்கிறது கல்ச்சரலாவே மாறிடுச்சு. இது வந்து காலங்காலமா இருக்கிறது. ஆனா இன்னொரு சைடு இருக்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இப்போ பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் எல்லாருமே தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா உலகத்துல நடக்கிற நிறைய பிரச்சனை காரணமா நம்ம வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிசினஸ் மேன்ஸ் உள்ள வந்திருக்காங்க. அது கூட தங்கம் வந்து விலை ஏறக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். அதே மாதிரியே இந்தியாவினுடைய இம்போர்ட் அதிகமா இருக்கும். இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஆக்சுவலா இதுல இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 30% தங்கம் வாங்குவதின் மதிப்பு அதிகரிச்சிருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. கிட்டத்தட்ட 50 லிருந்து 60 முறை வந்து ஒரு வருஷத்துக்கு தங்கத்தினுடைய விலை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டேட்டா வந்து சொல்றாங்க. அதே மாதிரியே இந்தியால கிட்டத்தட்ட 9 பகுதியில் தங்க சுரங்கம் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா கர்நாடகால கோலார் தங்க சுரங்கம், அதே மாதிரியே கட்டி கோல்டு மைன். ஆக்சுவலா இந்த வருஷத்துக்கு 1 டன் எடுக்கிறது இந்த கட்டி கோல்டு மைன்ல தான் எடுக்கிறோம். இது வந்து கர்நாடகால இருக்கு. அதே மாதிரியே சோனபத்ரா தங்க சுரங்கம், அதே மாதிரியே கஞ்சூர் தங்க சுரங்கம், சோனகிரி தங்க சுரங்கம், லாவா தங்க சுரங்கம், ராமகிரி தங்க சுரங்கம், இந்த மாதிரி பல்வேறு பகுதியில் தங்க சுரங்கம் இந்தியாவில் இருக்கு. ஆனா எல்லா பகுதிகளிலும் நம்ம எடுக்க முடியாது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படி எடுத்தாலும் ஒன்னா உயிரிழப்பு அதிகமாகுது, இல்லைன்னா காசு வந்து அதிகமா செலவாகுது. அதே மாதிரியே நிறைய பிரைவேட் செக்டர் வந்து உள்ள வந்து தங்கம் வாங்குறதுக்கு தங்கம் எடுக்கிறதுக்கு நாங்க விருப்பமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டும் யாரும் காட்டுறது கிடையாது. அதுதான் இதுல இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரியே நமக்கு அருகில் இருக்க சைனா வந்து கிட்டத்தட்ட 3 மாசத்துல கடந்த 3 மாசத்துல 2000 டன் வந்து தங்கத்தை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ஒரே சுரங்கத்துல கிட்டத்தட்ட 1000 மெட்ரிக் டன் அளவுக்கு தங்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா 3D மேப்பிங் டெக்னாலஜி மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரியே இவங்க வந்து தங்க கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு தங்கத்தை இவங்க தான் அதிகமா வெளியேற்றிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா 378 மெட்ரிக் டன் வந்து ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. ரஷ்யா வந்து ஒரு வருஷத்துக்கு 321 மெட்ரிக் டன் தான் எடுக்கிறாங்க.
ஆஸ்திரேலியா 293 மெட்ரிக் டன், யூஎஸ் வந்து 166 மெட்ரிக் டன் எடுக்கிறாங்க. ஆக்சுவலா சைனா வந்து இந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி எடுக்கிறதுக்கு காரணம் அங்க டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. என்னதான் வந்து சைனா வந்து இவ்வளவு பெரிய தங்கத்தை வந்து தொடர்ந்து வருஷத்துக்கு வெளியே எடுத்துட்டு இருந்தாலும் ஓவரால் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தா எந்த நாட்டில் அதிகமா இருக்குன்னா யூஎஸ்ல தான் கிட்டத்தட்ட 8133 மெட்ரிக் டன் அளவுக்கு தங்கம் அளவுக்கு அதிகமா கொட்டி கிடக்குது. அதே மாதிரியே ரெண்டாவதா ஜெர்மனி வந்து 3350 மெட்ரிக் டன் அளவுக்கு கொட்டி கிடக்குது. அதே மாதிரியே சைனா வந்து 664 மெட்ரிக் டன் அளவுக்கு கொட்டி கிடக்கு. ஆக்சுவலா இந்தியால ரொம்ப கம்மியா இருந்தாலும் நம்முடைய முக்கியமான முயற்சி ஆக்சுவலா ஓவராலா எல்லாத்து வீட்லயும் நம்ம ஆவரேஜா கால்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 25000 மெட்ரிக் டன் அளவுக்கு நம்ம இடம் தங்கம் இருக்கும். ஆனா இது எதுவுமே கால்குலேட் ஆகல. நம்ம கிட்ட பேசுறது எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா 1990 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் எல்லாமே பாத்தீங்கன்னா தங்கம் வந்து எந்த ஒரு அத்தரைசருமே இல்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு. அதனால நிறைய கணக்கில் இல்லாத தங்கம் இந்தியாவில் அளவுக்கு அதிகமா கொட்டி கிடக்குது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா தங்கத்தை வச்சு நம்ம எதுக்கு இவ்வளவு பேசுறோம் அப்படின்னு பார்த்தா உலகத்துல எந்த நாட்டுல பிரச்சனை வந்தது, ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்தாலும் நம்ம கிட்ட இருக்க தங்கத்தை வச்சு நம்மளுடைய லைஃபை எளிதா முன்னேற்றத்துக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா ஒரிசால தங்கம் வந்து 6 முக்கியமான பகுதிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒரிசால இந்த மாதிரி இன்னும் நிறைய தங்கம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான டேட்டா சொல்லுது. அதே மாதிரியே ஒரிசால தங்கம் மட்டும் கொட்டி கிடையாது, இங்க ஆல்ரெடி லித்தியம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரியே பாக்சைட், அயனு, லித்தியம் இந்த மாதிரி நிறைய வந்து பொருட்கள், கனிம பொருட்கள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால ஒரிசா வந்து ரொம்ப முக்கியமான கனிம பொருட்கள் இருக்குதுல பகுதியா பார்க்கப்படுது. அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.